இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு பள்ளியில் தேர்வு நடக்க ஆரம்பித்து விட்டது. அனைவரிடத்திலும் ஆன்சர் ஷீட் மற்றும் கொஷின் பேப்பர் கொடுத்து விட்டார்கள். அரை மணி நேரம் ஆகியும் ஒரு மாணவன் மட்டும் என்னமோ ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கிறார். அப்படியே பேப்பர்லாம் அப்படியே எம்டிஆர். அந்த சூப்பர்வைசர் என்ன தம்பி நீ பாட்டுக்கு ஒன்றுமே எழுதாமல் உட்காந்துருக்கிற, என்ன கஷ்டமான கேள்வியா? பார்த்தா காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக அப்படின்னு ஒரே கேள்வி. காந்தி ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காந்தி ஜெயந்தினா என்ன என்று. அவனுக்கு தெரியல. குறிப்பு வரை ஈஸியான கேள்வி தானப்பா, பதில் எழுது. காந்தியை எனக்கு தெரியும், யார் அந்த ஜெயந்தி அப்படின்னு. உடனே சரி இவனுக்கு ஒன்று டீச்சர் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாணவன் குழம்பி இருப்பது போல வெற்றியின் ரகசியம் தெரியாமல் நாமும் குழம்பி போயிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை போலத்தான் இறை வார்த்தையை தனது ஆதாரமாக அஸ்திவாரமாக கொண்ட கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனை ஜெமிமா ராட்ரிக்ஸ் அனைவருக்குமே தெரியும். சென்ற ஆண்டின் நவம்பர் மாதத்திலே இந்தியா உலகக்கோப்பை வெல்வதற்கு மிகப்பெரிய பங்களித்தவர், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பெற்றவர். பல தடைகளை தகர்த்தெறிந்து இந்நிலையை அவர் அடைந்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேட்ச் முடிந்தது, நிச்சயமாக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கெல்லாம் ஓடி வருவாங்க. அவர் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது இம்மிடியட்லி ஆஃப்டர் த மேட்ச் அவர் சொல்கிறார், ஷீ செட், ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் ஜீசஸ் பிகாஸ் ஐ குட் நாட் டூ திஸ் ஆன் மை ஓன். ஐ நோ ஹீ கேரிட் மீ த்ரூ திஸ் டுடே. முதலில் நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏனென்றால் என்னால் தனியாக இதை சாதித்திருக்க முடியாது. அவர் என் கூடவே இருந்து அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதை நான் நன்றாய் அறிவேன் என்று கூறுகிறார். இட் வாஸ் எ சேலஞ்ச் ஃபார் மீ. ஐ லாஸ்ட் மை எனர்ஜி. ஐ வாஸ் வெரி டயர்ட். ஐ கோட்டட் ஃப்ரம் பைபிள், ஸ்டாண்ட் ஸ்டில், God will fight for you. That is what I did. He fought for me. எனக்கு இது பெரிய சவாலாக இருந்தது. என் ஆற்றலை இழந்து மிகவும் நான் சோர்ந்து போயிருந்தேன். பைபிள் வசனத்தை சொல்லிக்கொண்டேன், அமைதியாயிரு, ஆண்டவர் உனக்காய் போரிடுவார் என்று. அதைத்தான் நான் செய்தேன். ஆண்டவரே எனக்காக போரிட்டார் என்று தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை அவர் இங்கு சொல்லுகிறார். இதை போன்ற வெற்றியின் ரகசியத்தை நாமும் கடைபிடித்தால் நமது வாழ்க்கையில் நாம் வெற்றி உள்ள பிள்ளைகளாய் வாழலாம் அல்லவா? நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அன்னையை போற்றி இப்பொழுது ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்கள். உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய ஆழ்ந்த விசுவாசத்தை இப்பொழுது தெரியப்படுத்துங்கள். இந்த பீ ஸ்டில், அமைதியாயிரு, ஆண்டவர் உனக்காய் போரிடுவார் என்பது மோயிசனுக்கு கிடைத்த அனுபவம். மோயிசனுக்கு கிடைத்த அனுபவம். மோயிசன் இஸ்ராயேல் மக்களை அழைத்து வருகிறார். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள். முன்பக்கம் செங்கடல், பின்பக்கம் பார்வோன் மன்னன். அவருடைய ஃபுல் ஃபோர்ஸ், முழு படை திரளோடு வந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் தான் என்ன செய்வதென்று தடுமாறும் பொழுது ஆண்டவருடைய சொல்படி அவர் நடக்கிறார். அங்கு நடந்தது என்ன? அவர்களுக்கு வழிவிடுகிறது செங்கடல். செங்கடலை அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்கள் பயந்த பொழுது மோயிசன் என்ன தெரியுமா சொன்னார்? அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனி நீங்கள் காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லிடுகிறார். பாருங்கள், அந்த நம்பிக்கையோடு செல்லுகிறார்கள். இவர்கள் கடந்த பிறகு பார்வோன் அதே பாதையில் இறங்குகிறான். கடல் மூடுகிறது. அனைவரும் இறந்து போகிறார்கள். இந்த கதை நமக்கு தெரியும். இது தாவீதுக்கும் தெரியும். தாவீதும் இதை அறிந்து வைத்திருந்தான். அவனுடைய அனுபவம் இன்றையதான் முதல் வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். வீட்டிற்கு சென்று அமைதியாக படியுங்கள். இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வேகம் உருவாகும். இறை வார்த்தை உங்களுக்குள்ளே செயல்பட்டு ஆண்டவரும் எனக்காய் போரிடுவார் என்ற வேகம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள்,
பிலிஸ்தியருக்கும் இஸ்ராயலருக்கும் அங்கு நடந்த போர். பிலிஸ்தியர்கள் ஒரு மலையில் பாசறை, எதிர் மலையிலே இஸ்ராயல் மக்கள் பாசறை, நடுவே பள்ளத்தாக்கு. இவர்கள் இப்படி பேச்சுவார்த்தையில் எப்பொழுது போரை வைத்துக் கொள்ளலாம் என்று வழக்கமாக பேசுவார்கள். திடீரென்று பிலிஸ்தியரிடம் இருந்து கோலியாத் வருகிறான். கோலியாத் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பல மறையுரைகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த கோலியாத் சுமார் 10 அடி உயரம் உடையவன். அவன் அணிந்திருந்த அந்த கருவிகள் மட்டும் 53 கிலோ. அப்போ எப்பேற்பட்டவன், எவ்வளோ பெரிய பலசாலி, அவர் ஒரு படை வீரன். இந்த சமயத்தில் தான் அவன் நேராக இறங்கி வந்து இஸ்ராயல் மக்களை பார்த்து, உங்களில் ஒருவன் வந்து என்னோடு போரிடட்டும், யார் ஜெயிக்கிறான் என்று பார்த்து கொள்வோம் என்று சவால் விடுகிறான். அவர்களை பார்த்து ஏளனம் பேசுகிறான். அவன் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர். இதை கேள்விப்பட்டதும் மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். இஸ்ராயல் படையெல்லாம் பயந்து ஓடுகிறது. இந்த சமயத்தில் அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவர் தான் தாவீது. அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேடிக்கை பார்க்க வந்த தாவீது இப்படி இஸ்ராயல் மக்களை இழிவுபடுத்துவதையும் யாவே தேவனை இழிவுபடுத்துவதையும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சவால் விடுகிறார். எனவே அவரை சவுலிடம் அழைத்து செல்கிறார்கள். இதைத்தான் 37ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சவுல் அப்ஜெக்ட் பண்றார். அப்பா, அவன் ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர், நீ ஒரு சின்ன பையன், உனக்கு போர்னா என்ன தெரியாது, நீ போக வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? வசனம் 37, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பிலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆழமான நம்பிக்கை பார்த்தீர்களா? இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது திருப்பாடல் 37 சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். தாவீது கோலியாத்தை பார்த்து ஏளனம் செய்கிறான், சவால் விடுகிறான். நான் என்ன நாயா? நான் என்னிடத்தில் என்னென்ன இருக்கின்றது? நீ ஒரு கோலும் கையில் கவனோடு வந்திருக்கிறாயே என்று கிண்டல் செய்கிறான். ஆண்டவர் மீது நம்பிக்கை. நீ அப்பொழுது தாவீது சொல்வார், நீ ஈட்டியோடும் எரிவேலோடும் அனைத்து உபகரணங்களோடும் வந்திருக்கிறாய், நானோ யாவே சாபோத் படைகளின் ஆண்டவரோடு வருகிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், யாவே சாபோத் படைகளின் ஆண்டவர். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. படைகளின் ஆண்டவர். நாம் வழிபடும் தேவன் இருக்கின்றவராக இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான இயேசு கிறிஸ்து அல்லவா அவர். அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். பாருங்கள், படைத்திரளாகிய அந்த யாவே சாபத் ஆண்டவரோடு நான் வருகிறேன், இது ஆண்டவரின் போர், யார் என்று பார்ப்போம் என்று சவால் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு தாவீது முன்னேறி செல்கிறான். அங்கு வெற்றியை காணுகிறான். எப்படி வெற்றி? ஒரே ஒரு கல், அங்கே கிடந்து 5 கல்லை எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கிறான். ஒரே ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு ஒரு சுத்துனா அடிச்சா ராக்கெட் வேகத்தில் போகுது. அந்த கல் சென்று அவன் நெற்றியில் பட்டு நெற்றிக்குள் பதிந்து விட்டது. அவன் நிலை குலைந்து தாவீதுக்கு முன் கூப்புற விழுகிறான். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவருக்கு முன், தாவீதுக்கு முன் என்றால் என்ன? ஆண்டவருக்கு முன் அவன் கீழே விழுகிறான். அதை போலத்தான் உன்னை மிரட்டும் கோலியாத்தும் உனக்கு முன், ஆண்டவருக்கு முன் கீழே விழுவார்கள். இது ஆண்டவரின் போர். ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் குறிப்பிடுவார், இஃப் காட் இஸ் ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் இருப்பவர் யார்? எனவே கடவுளின் மேலும் வசனம் 37 படிக்கிறோம், நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலில் அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். எப்படியா? கடவுளை நம்பி வாழும்போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நம் வாழ்விலே இதை போன்ற கோலியாத்துகளை நாம் சந்திக்கிறோம் அல்லவா? சவால்களை சந்திக்கிறோம் அல்லவா? அந்த வழக்குகள் ஒருவேளை அது நீதிமன்ற வழக்காக இருக்கிறதா, தொழில் போட்டியாக இருக்கிறதா? நீ சந்திக்கும் கோலியாத்தை போல அவைகள் உன் கண்முன் வந்து உன்னை மிரட்டுகின்றதா? அல்லது எதிரிகளின் சூழ்ச்சியா, சாத்தானின் தொந்தரவா, அல்லது உனக்குள் மறைந்திருக்கும் தீய குணமா,
தீய பழக்கமா அல்லது தவறான உறவுகளா, நீ தேடும் வேலை வாய்ப்பா, வாழ்க்கை துணையா, எது உனக்கு சவால், எது உனக்கு கொலியாத்தாக உன்முன் வந்து நிற்கிறது? உன்னை வாழ விடாமல் உன்னை ஏளனம் செய்து உனக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த கொலியாத் யார்? உனக்கு தெரியும், அன்னை மரியாவுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நாம் சந்திக்கும் கொலியாத்துகளை ஆண்டவர் முன் ஒப்படைப்போம், அன்னை மரியாளிடம் ஒப்படைப்போம். ஏனெனில் அன்னை மரியாளுடைய கரத்தில் இருப்பவர் யார்? அற்புத குழந்தை இயேசு. அவரது வல்லமையினால், அவரிடம் அன்னை மரியாள் மன்றாடுவதால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இறை வார்த்தையில் சொல்லப்பட்ட அனைத்து வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். பலர் நம்முடைய குடும்பத்தில் கூட பார்க்கலாம், நன்றாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தவர்கள், நன்றாக காலேஜுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள், நான் இனிமேல் பள்ளிக்கு செல்ல மாட்டேன், நான் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டேன், அல்லது நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், ஏனென்றால் என்னை கிண்டலம் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், இவர் எனக்கு இப்படி தொந்தரவு கொடுக்கிறார், என் சீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர் எனக்கு இப்படி பிரச்சனை ஏற்படுத்துகிறார் என்று நீ கொலியாத்துகளை சந்திக்கிறாயா? அவர்கள் ஒருவேளை உன்னை பார்த்து, உன் உருவத்தை பார்த்து, உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்து கிண்டல் செய்யலாம், ஏளனம் செய்யலாம், தடைகளை ஏற்படுத்தலாம். அஞ்சாதே, கலங்காதே. ஆண்டவர் முன் நீ அவருடைய வார்த்தைகளை வைத்து கொண்டு நீ சந்தித்தால், தாவீதை போல, தாவீது கொலியாத்தை வென்றதை போல நீனும் உன் வாழ்க்கையில் வெல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. கொலியாத்தை வெல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 வழிகள். ப்ரே ஆல்வேஸ். மனம் தளராமல் ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். விசுவாசத்தை மட்டும் இழக்காதீர்கள், உற்சாகத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ஜெபத்திலே மன உறுதியோடு ஆண்டவர் நிச்சயமாய் எனக்காய் யுத்தம் செய்வார் என்று நீங்கள் மன உறுதியோடு ஜெபியுங்கள். இந்த ஜெமிமா ராட்ரிக்ஸ் வாழ்க்கையிலே இந்த சாதனையை படைத்தது போல நீங்களும் அல்லது உங்கள் பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள். பிள்ளைகளையோ அல்லது மற்றது நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், இறை வார்த்தையை சொல்லி ஊக்கப்படுத்துங்கள். அடுத்ததாக, ரெசிஸ்ட் டெவில். சாத்தானை, தீமையை பார்த்து பயப்படாதீர்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஏன்? உனக்குள் இருப்பவர் யார்? யோவான் எழுதிய முதல் கடிதத்திலே குறிப்பிடுகிறார், உனக்குள் இருப்பவர் பெரியவர். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உனக்குள் இருப்பவர் பெரியவர். எனவே அந்த பெரியவர் இருக்கின்றவராக இருக்கிறவர், செங்கடலை பிரித்தவர், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர், பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறாரே. எனவே அந்த ஆண்டவர் தானே உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்குள்ளே இருப்பதால் நீ சாத்தானை பார்த்து, தீமையை பார்த்து, எதிரியை பார்த்து அஞ்ச வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. ஏனெனில் ஆண்டவர் இப்படித்தான் யோசுவாவிடம் சொல்லுவார், நிலை குலையாதே, அவர்கள் முன் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வார் அல்லவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா. மனம் சோர்ந்து போகாமல் என்ன இடையூறுகளை சந்தித்தாலும் தைரியமாக நாம் எதிரிகளை, கொலியாத்துகளை சந்தித்தால், அந்த சாத்தான்களை நாம் சந்தித்தால், இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். அடுத்து, ஒபே லார்ட்ஸ் கமாண்ட்ஸ். கடவுளின் கட்டளைகளுக்கு நுணுக்கமாய் கீழ்ப்படிய முயற்சி செய்வோம். ஆண்டவர் துணை நமக்கு இருக்கும், சாத்தான் நம்மை விட்டுவிட மாட்டான். கடவுளுடைய திட்டப்படி, அவருடைய திருவுள்ளப்படி, அவரது பாதையில் நீ நடந்து செல்லும் பொழுது சாத்தான் உன்னை விட்டு விடுவான் என்று நினைக்கிறாயா? வருவான், உனக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவான், தடைகளை உருவாக்குவான். அஞ்சாதே, கவலைப்படாதே. ஆண்டவரின் துணையோடு அனைத்தையும் நீ தாண்டி செல்ல முடியும். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் குறிப்பிடுவார் 4ஆம் அதிகாரத்திலே, எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்ன? எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. எனவே கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை நோக்கி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல்
வெற்றியின் பாதையில் அவர் நமக்கு வழிநடத்துவார். இன்னொரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 144 முதல் வசனம், போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. இன்னொரு வசனம் எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்வார், என்னிடம் மன்றாடு, உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை, உனக்கு மறைப்பொருள்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரே. எந்த மனிதனும் தர முடியாத அந்த சமாதானத்தை, எந்த மனிதனும் தர முடியாத அந்த ஆலோசனைகளை ஆண்டவரே உனக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். இந்த காணிக்கை நேரத்தில் நீ சந்திக்கின்ற கோலியாத்துகளை ஒப்புக்கொடுங்கள், நீங்கள் சந்திக்கின்ற சவால்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அனைத்தையும் உங்களுக்கு வெற்றிகளாக மாற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க.